நான் ஏன் நாம் தமிழரை ஆதரிக்கிறேன், நாம் தமிழர் பயரிக்கிறேன் என்றால், தனிமனித ஒழுக்கம். இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், சமூக சிந்தனை அதையெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிசியாவில் நடந்த மே 18 இன ஒழிப்பு பேரெழுச்சி மாநாடு, அந்த மாநாடு நடந்து அவர் சிறப்புரை முடிகிற தருவாயில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்பட்டிருந்துச்சு. அந்த போடப்பட்டிருந்த இருக்கைகளை எடுத்து வைக்கணும்னாலே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10 பேர் வேலை செஞ்சால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். ஆனால் அண்ணன் பேச்சை முடிக்கிறாரு, அந்த மாநாடு நிறைவேறுது. அதிலிருந்து ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சம் எல்லா நாற்காலிகளும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுருச்சு. அதுபோக அங்கே விழுந்த தண்ணீர் போத்தல்கள், குடிக்கப்பட்டிருந்த தண்ணீர் போத்தல்கள், குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி அதை ஒரு கோணிப்பையில் போட்டு எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து, நம்ம அந்த நிலப்பரப்பு, வாடகைக்கான நிலப்பரப்பு கொடுத்தது எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் திருப்பி கொடுக்கறது தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் சிறப்பு. எல்லா கட்சிகளையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாற்காலிகளை உடைக்கிறதும், வாழைப்பழங்களை பிடுங்குறதும், குரங்கு மாதிரி கத்துறதும் இதெல்லாம் நடக்கும். ஆனால் உலக வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி மாநாடுகளிலேயோ பொதுக்கூட்டங்கள்லேயோ சுய ஒழுக்கத்தோடு, சுய சிந்தனையோடு, யாருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் குடும்பமாக தோளில் குழந்தைகளை போட்டுக்கிட்டு, இடுப்பில் குழந்தைகளை சுமந்துக்கிட்டு தன்னெழுச்சியாக வந்து சேர்ற ஒரு பெருங்கூட்டம் நாம் தமிழர்கள் நடக்குது. இதுதான் தனி மனித சுய ஒழுக்கம். எந்த ஒரு இடத்துல தனி மனித சுய ஒழுக்கம் இருக்கோ அந்த நாடும் வீடும் சிறப்பும். அதுபோலத்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து பயணிக்கப்படுகிற அனைத்து உறவுகளுக்கும் சுய ஒழுக்கங்கிறது சிறப்பாக இருக்குது. அதுபோக அங்கே அத்தனை பெண்கள், அத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உணவு கொடுத்து, நீர் கொடுத்து, தன் சொந்த உறவுகள், அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அவங்க எந்த தொகுதின்னு தெரியாது, எந்த வட்டன்னு தெரியாது, எந்த மாவட்டத்திலிருந்து வர்றாங்கன்னு தெரியாது, அவங்க வழி தெரியாமல் இருந்தாலும் கூட்டு போய் அழைச்சி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பான இடங்களில் அமர வச்சு, குழந்தைகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு, தான் குழந்தைகளை போல் பாவிச்சு நடக்கிற ஒரு செயல் நடக்குது எங்கே அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். இதுக்கெல்லாம் பெருமைப்படணும். இந்த கட்சியில் பயணிக்கிறதுக்கு நெஞ்ச நிமித்தி பெருமைப்படணும். வேறு எந்த கட்சியிலையும் பார்த்திங்கன்னா மது வாடை இல்லாமல் வரமாட்டாங்க. அங்கே நாற்காலிகளை தூக்கி போடுறதும், இங்கே தூக்கி போடுறதும், அது ஏறுறதும் இறங்குறதும், கூச்சலிடுறதும், அந்த நாற்காலிகளை உடைக்கிறதும், ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கத்துறதும் நடக்குது. கண்கூட எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடே பார்க்குது. ஆனாலுமே இப்போ நம்ம ஒரு பெண்ணை கொடுக்கணுன்னா, நம்ம மகளை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம மருமகனாக வரக்கூடிய ஒரு நபரை நம்ம இப்படி சுய ஒழுக்கம் வேணும், அவரோட பண்பாடு என்ன, தண்ணி அடிக்கிறாரா, இல்லை போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்துகிறாரான்னு ஒவ்வொன்றும் முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம பெண்ணை கொடுக்குறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு எதையுமே நம்ம பார்க்குறதில்ல. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு நம்ம அடிமையாகிடுறோம். இது எவ்வளோ ஒரு கேவலம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நாம் தமிழர் கட்சியில் எப்பயும் நடைபெறாது. நீங்களே பார்க்குறீங்க, அங்கங்கே நாற்காலிகள் எவ்வளவு அருமையாக 3 நிமிஷம் கூட அதிகம்தான். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே அடுக்கப்பட்டு, அந்த குப்பைகளை பறக்கப்பட்டு, எவ்வளோ ஒரு ஒழுக்கமாக பார்த்திங்கன்னா இளைய சமுதாயம்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படியே இளைய சமுதாயம், எதிர்கால சமுதாயம், இளைய பிள்ளைகள் இந்த கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பணி செய்கிறதுக்காக நிற்கிறத பார்க்குறப்ப மிக கௌரவமாக இருக்குது. அது குடும்பமாக
தோளில் தன் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு இந்த எதிர்கால தமிழ்நாடு எப்படி இருக்கணும், தன் பிள்ளைகளுக்கு அந்த எதிர்காலத்தை காட்டணுங்கிறதுக்காக பிள்ளைகளை சுமந்து கொண்டு குடும்பமாக வந்து கலந்துக்கிற ஒரே நிகழ்வு நடக்கிற இடம் நாம் தமிழர் கட்சி தான். அதேமாரி கூட்டத்தில் நெரிசல் இல்லாமல், ஒவ்வொருத்தருக்கு இடைஞ்சல் இல்லாமல், முண்டி மோதாமல், பொறுமையாக, எந்த ஒரு காவல்துறையோட இது இல்லாமல், காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்காமல் அழகாக கலைஞ்சு போகிறாங்க. இதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியோட சிறப்பு. இந்த மாநாட்டுக்கு குறைஞ்சது காவல்துறை பாதுகாப்பு வேணும்னா ஒரு 500-600 காவலர்கள் வேணும். ஆனால் இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா ஏதாவது காவல்துறை பணியாளர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு? ஏன்னா நாம் தமிழர் கட்சி நடக்கிற கூட்டங்களில் சுய ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையும் பின்பற்றுறதுனால காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உட்காந்து வாகனத்தில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறாங்க. என்னையா நம்மளுக்கு வேலை? ஒரு வேலையும் இல்லை. அவங்களே வருவாங்க, அவங்களே பாதுகாப்பு பணியை ஈடுபடுவாங்க, அவங்களே சுத்தம் செய்வாங்க, அவங்களே அமைதியாக நகர்ந்து போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு மாநாட்டுக்கு வர்றப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், எந்த ஒரு பணி சுமையும் இல்லாமல் நிம்மதியாக வீடு போய் சேருகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குங்கிறத அவங்களே அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளே அவங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியில் நாங்கள்லாம் பயணிக்கிறதுக்கு மிக மிக பெருமைப்படுவோம். வேறு எந்த கட்சி நிகழ்வுகளையாவது தன் குடும்ப உறுப்பினர்களை கூட்டு வர முடியாது. தன் மனைவியோ குழந்தையோ இல்லை தன் சகோதரியோ கூட்டு வர முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் எல்லாரையும் கூட்டு வந்து சிறப்பாக செல்ல முடியும். துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம் வென்று எழும் நாம் தமிழர்.